மார்கழி மாதம் சனிக்கிழமை பகல் 10 உற்சவம். கல் கருட சேவை. கோச்செங்கட் சோழச் சக்கரவர்த்தி கட்டிய மாடக் கோயில்களில் திருநறையூர் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசப் பெருமாள் எழுந்தருளியிருக்கும் அற்புத திருத்தலம். இங்கு மிக பிரசித்தமானவர் கல் கருடன். கோச்செங்கட் சோழச் சக்கரவர்த்தியுடைய ஸ்தபதியாக விளங்கியவர் மயூர சன்மன். யந்திர சர்வாஸ் மந்திரத்தையும் மிக அற்புதமாக உபதேசமாக பெற்றவர். தன் குருவின் திருவருளால் இப்படி ஒரு ஆச்சரியமான கருட பெருமானை அவரே வடித்தார். மன்னா, அடுக்கு பாறைகள் பூமியின் நீரோட்டங்களுக்கு நடுவில் இருந்தவை. இவற்றுள் சிலவற்றில் நீரோட்டம் கடந்து சென்ற மெல்லிய பாதைகள் இருக்கும். அவற்றை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தினால் காற்று ஊடே செல்லும் பாதை கிட்டும். காற்று சென்று வரக்கூடிய வழி கிடைத்தால் இவை சுவாசிக்கும் பாறைகள் ஆகும். மனிதருக்கு சப்த நாடிகள் உள்ளது போல இவற்றுக்கும் நாடிகள் உண்டு. காற்றை சுவாசிக்கும் எந்த ஜீவனும் பூமியின் விசையை எதிர்த்து நடமாடக்கூடியது. நாம் செய்யக்கூடிய சிற்பத்தின் நாசியில் அந்த பாதை வருமாறு அமைத்தால் சந்திரனின் ஒளியை உள்வாங்கும் சந்திரகாந்த கல்லை போல் இவை பூமியின் விசைக்கு எதிராக சக்தி பெறும். பின்னர் யந்திர சர்வாஸ் மந்திரமும் வடிக்கும் சிற்பத்துக்கு உண்டான மந்திரத்தையும் பிரயோகிக்கும் போது அவை உயிர் பெற்றுவிடும். மன்னனுடன் ஆலயத்துள் நுழைந்த மயூர சன்மன் மூலவரின் இடப்புறம் உள்ள பகுதியை தேர்ந்தெடுத்தான். மன்னவா, அந்த பாறைகளை கொண்டு இங்கு மண்டபத்தை அமைக்கலாம். இங்கிருந்து பிரகாரத்தில் இறங்கும் வழிநடுக நான் கூறும்படி அந்த பாறைகளை கொண்டு பாதை அமைத்து விடுங்கள். மண்டபத்தின் பீடத்தில் பூமியின் விசை எதிர்ப்புறம் இருக்கும்படி அமைத்துவிட்டால் கருட சிற்பத்தின் எடை மிக குறைவாகவே இருக்கும். அதே பாறைகளை கொண்டு வெளிப்பிரகாரம் வரை பாதையாக அமைத்து விடலாம் என்று கூறினார். சரி மயூரா, அப்படியானால் என்ன நிகழும் என்று கேட்டார். மூலவரின் உயரத்துக்கும் ஆகிருதிக்கும் ஏற்றபடி சுமக்கும் கருடனுக்கும் உருவம் அமைத்தால் 1000 மடங்கு எடையும் அதிகமாக இருக்கும். அந்த எடை இந்த மண்டபத்தில் 10 மடங்கு குறைவாகவே இருக்கும். கருடன் புறப்பாடு காணும்போது கருடனை தூக்க 4 போதும். மண்டபத்தை விட்டு கீழிறங்கினால் தூக்குபவர் எண்ணிக்கை 2 மடங்காக வேண்டும். பாதை நெடுக நான் அமைக்கும் அடுக்கு பாறை தளத்தில் ஈர்ப்பு விசை பாதியாக குறைந்து கொண்டே வரும். எனவே மேற்கொண்டு செல்ல செல்ல கருடன் தன் சுய எடையை பெற்று விடுவார். தமிழ் சிற்பக்கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் மிகச் சிறந்த சான்றாக விளங்குகிறார் கல் கருடன். இன்றும் சுவாமியை வெளியே எழுந்தருளச் செய்யும் போது அவரது எடை கூடுவதையும் உள்ளே புறப்பாடு கண்டருளும் போது அவரது எடை குறைவதையும் நாம் கண்குளிர தரிசனம் செய்யலாம். அதோடு சுவாமிக்கு முத்து முத்தாக